வணக்கம். நீங்கள் பார்த்தது இந்த பக்கத்தில் இருக்கிற 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள மங்களூர் ஏரி தான். இந்த ஏரியை ஒட்டி உள்ளது தான். இது சம்பந்தமாக கீழ்குமளி வழியாக இந்த பக்கம் சின்ன ஏரி பெரிய ஏரி ரெண்டும் இணைப்புக்கு உள்ளது தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த முத்துப்பேட்டையில் அன்றாட சேகரிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டன்னிலேருந்து 7-8 டன் வரை குப்பை சேகரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 18 வார்டுலையும். அந்த 18 வார்டில் உள்ள குப்பைகளை இப்போ கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் ஈசிஆர் சாலையில் அந்த ஆலங்காடு பைபாஸ் பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 4-5 வருடமாக இது கொட்டப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில் இந்த குப்பையை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த இடம் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. மறுசுழற்சி பண்ணுறதுக்காக இருந்தாலும் இந்த குப்பைகளை கொண்டாந்து இங்கே தான் கொட்டுவாங்க. இது நீர்நிலை, இதெல்லாமே நீர்நிலை. இதில் மண்ணு கொட்டி இருக்கிறாங்க பாருங்கள், தண்ணிக்குள்ளே கொட்டி வச்சுருக்கிறாங்க. இது வாய்க்கா, இது ஏரியோட தொடர்ச்சி தான். இந்த ஏரியை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கூட இல்லை, 10 அடியை நெருக்கி அங்கே காம்பவுண்டு சுற்றுச்சுவர் கட்டுறதுக்காக அந்த இடத்துல போட்டுட்டு வர்றாங்க. இதில் கிட்டத்தட்ட அந்த ஜல்லி மண் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோதோ போராட்டம். இந்த மங்களூர், செம்படவன்காடு, நம்மங்குறிச்சி, கோயிலூர் ஊராட்சிகளை சேர்ந்தவங்க, முத்துப்பேட்டையில் கிட்டத்தட்ட 10 வார்டுக்கு மேற்பட்ட நபர்கள் இங்கே போராட்டத்தை பண்ணிட்டு வர்றாங்க. அனைத்து கட்சியுமே இதை ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு முத்துப்பேட்டையில் அவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க, பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க, துணைத் தலைவரும் அவங்க தான் இருக்கிறாங்க. இருந்த போதும் இந்த பணியை அவங்க கைவிடுறதா இல்லை. இந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி முத்துப்பேட்டையில் இருக்கிற மீன்பாசி குத்தகை குளம் குட்டைகள் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட 100 இருந்தது இப்போ 44 என்னமோ தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 2-2 குறைஞ்சிக்கிட்டு வரும். எல்லாருக்கும் விற்றுருவாங்க, பட்டாப்பட்டு விற்றுருவாங்க அல்லது கொடுத்துருவாங்க, அனுபவத்தில் கொடுத்துருவாங்க. குளங்கள் குறைக்கப்படும். அந்த வகையில் இருந்தாலும் இருக்கிற குளங்குட்டையும் மீன்பாசி குத்தகை ஏலம் விடாமல் மீன் வளர்க்குறதுக்கான ஏலத்தை தான் விடுறாங்க. இதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். மீன் வளர்க்கக்கூடாது. இதனால் மீன் வளர்க்கும் போது அந்த கெமிக்கல் கலந்த மீன் தீவனங்களை போட்டு சீக்கிரம் வளர்கிறதுக்காக அதை வீசுகிறாங்க. அதனால் கோழி குடல் போன்றவைகளை குளங்குட்டைகளில் வீசுகிறாங்க. இது மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடும். அதில் குளித்தவங்களுக்கு தோல் நோய் போன்றவைகள் வருது. அதனால் மீன் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதிகாரிகள் அதை அலட்சிய போக்கோட கடைபிடிக்கிறாங்க. மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே பாசன ஒரு ஏரியா இந்த ஏரி தான் இருக்குது. சின்ன ஏரி பெரிய ஏரி. இதுக்கு கீழே பெரிய பொந்து போட்டு கிட்டத்தட்ட 3 அடி 3.5 அடிக்கு உள்ள பொந்தை போட்டு இங்கேருந்து தண்ணி போக்குவரத்துக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த ஈசிஆர் சாலையில் குறுக்க அந்த பக்கம் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததோன்னே இருக்கும். அந்த ஏரி தான் பெரிய ஏரி. அனைத்து வாகன ஓட்டிகளும் இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் இந்த நீர்நிலையிலேருந்து தான் சாகுபடி பண்ணுறாங்க. இந்த சாகுபடி பண்ணுறது விவசாயம் முற்றிலும் அழிக்கப்படும். இதில் உள்ள அந்த 5 டன்னிலேருந்து 7 டன்னு ஒரு நாளைக்கு குப்பை சேகரிக்கப்படுதுன்னா ஒரு மாதத்திற்கு 150 டன்னு 5-3-15 150 டன்னு இங்கே குப்பைகளை கொண்டாந்து கொட்டுவாங்க. இந்த குப்பைகளை கொட்டுனா அதெல்லாம் மழை பெஞ்சால் அதனுடைய நீர் எங்கே போகும்? இந்த ஏரிக்கு தான் வரும். இந்த கழிவு நீர் பூரா இதுக்கு தான் வரும். அந்த மழை பெஞ்சாக்கா அதனுடைய தண்ணி ஃபுல்லாக இதில் தான் போகும். காற்றுல பறக்கக்கூடியது. அந்த சுவாசமற்ற அந்த சுவாசத்தை ஈர்க்க முடியாத அளவுக்கு இந்த பகுதி மாறிடும். இந்த பகுதியில் எந்த வளங்களும் இருக்காது. நீர்நிலைகளும் பாலடைஞ்சு போயிடும், விவசாயங்களும் பாலடைஞ்சு போயிடும். இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்தணும். யார் போராட்டம் பண்ணாலும் அதை இங்கே இருக்கிறவங்க ஆட்சியாளர்கள் அதை கண்டு கொள்வதில்லை. இந்த கான்ட்ராக்ட் வேலைகளை நிறுத்துவதற்கு இந்த அரசு முன் வரல, மாவட்ட ஆட்சியரும் முன் வரல. ஏனோ தெரியல, சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் இந்த அமைப்பினரும் இதை கண்டுகொள்ள மறுக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பகுதியில் இந்த நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு இந்த அரசு தான் பொறுப்பு இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இந்த அரசு இந்த பகுதியில் இந்த நீர்நிலையை கெடுத்தேன் அப்படிங்கிற அவப்பேரோடு தான் இந்த அரசு இருக்கும். இந்த திமுக அரசு முத்துப்பேட்டை பகுதியில் சுற்று வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தும். மிக முன்னணி முக்கியமான தலைவர்கள் இருந்து கட்சி வளர்த்த இந்த திமுகவை வளர்த்த இந்த ஊர்களில் மிகப்பெரிய கெட்ட பேரையும் அவப்பேரையும் ஏற்படுத்துகிறது தற்போதைய அரசு. இந்த நிர்வாகம், திமுக ஆட்சி நிர்வாகம், இதை உடனடியாக திமுக ஆட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அழிவுக்கும் பின்னடைவுக்கும் திமுக
அரசு செல்லும். இதை மக்கள் இவர்களை புறந்தள்ளுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். வேறு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக இதை போராட்டத்தை இங்கு கட்டக்கூடாது, குப்பை கிடங்கு அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.